வெல்கம் டு நாஞ்சில் பண்ணை. இன்றைக்கி நாங்கள் எங்கள் பண்ணை உங்களுக்கு முழுசாக சுற்றி காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வேலை பார்க்குறவங்க தங்கக்கூடிய ரூம் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இதுதான் முதல் ரூம். இங்கே தான் நாங்கள் பண்ணைக்கு தேவையான மருந்து பொருட்கள்லாம் வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க, இதுதான் முதல் ரூம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது ரூம். பாருங்கள், இதுதான் ரெண்டாவது ரூம். இந்த ரூமில் தான் கிச்சன்லாம் இருக்கும். இப்போ நாங்கள் எங்கள் பண்ணையெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்ட போகிறோம். இப்போ தான் மார்னிங் ரொட்டீன் பேசுகிறது. மார்னிங் ரொட்டீன் என்னென்னா, ஃபஸ்ட்டு அள்ளுவாங்க. வேஸ்ட்டெல்லாம் அள்ளி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணியை வாஷ் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் இற போட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ தான் எல்லோருமே அள்ளியிருக்காங்க. அள்ளி முடிச்சுட்டு இப்போ தான் கழுவிட்டுருக்காங்க. இல்லை இந்த ரூமில் இன்னும் கழுவ ஆரம்பிக்கலை. இனி தான் கழுவுவாங்க. கழுவுன அப்புறமே இறையும் போட ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த பண்ணிக்கு தான் போட்டிருக்காங்க. இந்த ரூமில் இதுதான் சாப்பாடு வேஸ்ட்டு.
பாருங்கள், இதான் எங்களோட கோழி கூடு. குரங்கு வந்து முட்டையெல்லாம் எடுத்துகிறோன்றதுனால நாங்கள் இப்படி கெட்டி வச்சுருக்கோம். இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ட்ரெயிலே வந்து கோழி முட்டை போட்டோம். நம்ம போய் கலெக்ட் பண்ண மட்டும் போவோம். பாருங்கள், இங்கே இன்னும் 2 ரூம் இருக்குது. இதுவும் இங்கே வேலை பார்க்குறவங்க தங்கிறதுக்காக கட்டி வச்ச ரூம் தான். ஆனால் இப்போ இங்கே யாரும் தங்குறதில்ல, அதனால் இங்கேயும் கோழி தான் போட்டிருக்கோம். இது சின்ன குஞ்சுன்றனால நாங்கள் இன்னும் திறந்து விடலை, ரூம்லேயே போட்டு தான் வளர்த்துட்ருக்கோம். இது வந்து இன்னொரு ரூம். இங்கே நாங்கள் கோழி தான் வளர்த்துட்ருக்கோம். வாங்க, இப்போ நம்ம மேலே போய் பார்க்கலாம். மாடியில் வந்து 2 டேங்க் இருக்குது. ஒன்று வந்து தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வச்சுருக்கு. இன்னொன்று வந்து நாங்கள் கை கால் கழுவுறதுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய டேங்கு. தண்ணி குடிக்கிறதுக்கு நாங்கள் தொட்டிலலாம் ஊற்ற மாட்டோம். அதுக்கு நிப்பிள்னு ஒரு பைப் வச்சுருக்கோம், அதை உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். இந்த மாடியில் உள்ள ரூமுக்கு யாருமே அலோடு கிடையாது. ஏன்னா இங்கே தான் சிசிடிவி கேமராக்குள்ளே சிஸ்டம்லாம் வச்சுருக்கோம். அதனால் இங்கே அவ்வளோ ஈஸியாக யாரையும் உள்ளே விட மாட்டோம். நாங்களும் ஆரம்பத்தில் தொட்டியில் தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம். ஆனால் அது ரொம்ப ஈஸியாக அழுக்காகி குவாரி எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குன்றதுனால நாங்கள் இந்த பைப்பை செட் பண்ணியிருக்கோம். இந்த பைப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, வாய் வச்ச உடனே தண்ணி வந்துடும். பாருங்கள், நான் லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன், அதுக்கே தண்ணி வந்துட்டு. இந்த வீடியோவில் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் பண்ணையை உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இல்லைனா குறை ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.